எங்க அண்ணனோட மனசை எனக்கு தெரிய வச்சியோ, எங்க பேர்ல அர்ச்சனை பண்ண வச்சியோ, அதே மாதிரி தேன் கூடு மாதிரி இருக்க எங்க குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். திருமாமா தான் எங்க குடும்பத்துக்கு எல்லாமே. அவர் கோபப்பட்டாருன்னு என் மனசுல ஏதோ ஒரு மூலையில அவர் மேல வருத்தம் இருந்துச்சு. ஆனா அது தப்புன்னு இன்னைக்கு உணர்த்திட்ட. என்ன மன்னிச்சிர. மனசுக்குள்ள அவர் வச்சிருக்கிற பாசத்தை எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையா காட்ட வச்சிரு. இதுதான் நான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் கழிச்சு என் பொண்ணுக்கு குழந்தை உண்டாயிருக்கு. அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம நீதான் பாதுகாக்கணும். வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையினால அவளையும் அவ குழந்தையும் எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது. மாப்பிள்ள தான் குடும்பத்து மேல வச்சிருக்க பாசத்துக்கு மேல என் பொண்ணு மேலையும் வைக்கணும். ஊருக்கு போயிருக்க செல்வியோட அப்பா சீக்கிரமா திரும்பி வரணும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடந்தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்தாமா, நீயும் உனக்கு பிறக்க போற குழந்தையும் எந்தவித குறையும் இல்லாம இந்த அம்பன் துணையோட நல்லா இருப்பீங்க. நல்லது. நல்லா இருப்பீங்கய்யா. குடுங்க. என்னங்கய்யா, சந்தோஷமா இருக்கீங்களா? வரங்கய்யா. நல்லா இருப்பா. என்னங்க ராசா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற? வீட்ல ஏதாவது விசேஷமா? என் தம்பியோட பொண்டாட்டி முழுகாம இருக்கா. எங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அதான் மனசு நிறைஞ்சிருக்கேன். ஐயா, அண்ணன் தம்பிங்க கல்யாணம் ஆகி பங்காளியா மாறுற இந்த காலத்துல தம்பி பொண்டாட்டி முழுகாம இருக்கிறத நினைச்சு இவ்வளவு தர்மம் பண்றிய. நீ நல்லா இருக்கணும் ராசா. உன் குடும்பமும் நல்லா இருக்கணும்ப்பா. சுயநலம் இல்லாம சந்தோஷமா இருக்கிற நீங்க உண்மையிலே நீங்க பெரிய மனுஷன் தான் தம்பி. உன் தம்பி வாரிசு நல்லபடியா இருக்கு தம்பி. நீ கவலைப்படாம போ. என் புருஷன் பண்றத பாத்தியாமா? நான் சந்தேகப்பட்டது சரியாதானே இருக்கு. என்னடா சம்பந்தம் இல்லாம கார் எடுத்துட்டு வெளியே போறாரேன்னு நினைச்சா இங்க வந்து என்ன கூத்து பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தியா? எனக்கு எதை நம்புறதுனே தெரியல கீர்த்தி. அங்க அவங்கள திட்டுற மாதிரி திட்டி வேஷம் போட்டுட்டு இங்க வந்து பாசமலர் அண்ணன் மாதிரி நடிக்கிறாரு. வீட்ல இருக்கிற மாமியார் நாத்தனார் தான் எனக்கு எதிரா சதி பண்றாங்கன்னு நினைச்சா கட்டின புருஷனே எனக்கு எதிரா இப்படி துரோகம் பண்றாரே. நம்ம முன்னாடி தம்பி தங்கச்சிங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இங்க கோவில்ல வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவங்க பேர்ல. அதுவும் இல்லாம இங்க வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாயை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்க சொல்றது? இத நம்ம சும்மா விடக்கூடாதுமா. இப்பவே போய் நம்ம அவரை நல்ல கேள்வி கேட்கணும். அப்பதான் மனசு ஆறும். விட்டுறாத கீர்த்தி. இப்ப நீ போடுற போட்ல இனி அவருக்கு தம்பி தங்கச்சிங்க நினைப்பே வரக்கூடாது. வா. வேலு, அங்க வயசானவங்களா இருக்காங்க. உங்ககிட்ட காசு இருந்தா கொடுங்க, அவங்களுக்கு போய் கொடுக்கலாம். அதுக்கு என்ன செல்வி, தாராளமா போட்டுடலாம். இந்தாங்க, உங்க கையாலே போட்டுருங்க. சரி, நீங்களும் பாதி கொடுங்க. வாங்க மா, இங்க இருங்க, வந்துடுறோம். நல்லா இருக்கணும்யா. நீயும் பொண்டாட்டி பிள்ளைங்களும் 100 ஆயுசு வரைக்கும் நல்லா இருக்கணும்யா. ஆமா, என்னங்கய்யா விசேஷம்? அது எங்களுக்கு இப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. என் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. அதுக்கு தான். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இப்பதான் ஒரு புண்ணியமா அவர் தம்பிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு பணம் கொடுத்துட்டு போனாரு. இப்ப நீங்களும் வந்து கொடுக்குறீங்க. இன்னைக்கு எங்களுக்கு நல்ல நாள் தான். என்னம்மா சொல்றீங்க? இன்னொருத்தரும் பணம் வந்து கொடுத்துட்டு போனாங்களா? ஆமாயா, வெள்ளை வேட்டி சட்டை போட்ட நல்ல மனுஷன் அவர் தம்பிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி
500 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டு போனாரியா. நீங்களும் இப்ப அதே தான் சொல்றீங்க. என்னையா குழந்தை பிறந்துருச்சா? இல்லம்மா இப்பதான் கர்ப்பமா இருக்காங்க.